வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பயத்தை தரும் ஒரு உணர்வூட்டும் கதையை பற்றி பேசப் போகிறோம். இது ஒரு பழைய வீட்டில் நடந்த அதிர்ச்சிகரமான அனுபவம். இந்த கதையின் நாயகன் சிவா. அவர் ஒரு புகைப்படக் கலைஞர். தன்னுடைய புகைப்பட தொகுப்புக்காக சென்னைக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்துக்குச் செல்கிறார். அந்த கிராமத்தில் எல்லாரும் தவிர்க்கும் ஒரு பழைய வீடு இருக்கிறது. அந்த வீடு ஏற்கனவே பல ஆண்டுகளாக காலியாக உள்ளது. மக்கள் அங்கு பேய் இருக்கிறது என்று நம்புகிறார்கள். ஆனால் சிவா அதனை ஒரு வாய்ப்பாகவே பார்க்கிறார். பயப்பட வேண்டியதில்லை, எல்லாமே தன்னம்பிக்கையின் மேல்தான் என்கிறார். அந்த வீட்டுக்குள் அவர் புகும்போது குளிர்ந்த காற்று, சுவரில் பழுப்பு நிற கலங்கல்கள், பிளவுகள் மற்றும் எங்கும் தூசிதான். ஆனாலும் அவர் தனது கேமராவை அமைத்து புகைப்படங்களை எடுத்து தொடங்குகிறார். முதல் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தது. ஆனால் பின்னர் விசித்திரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கின்றன. மேல் மாடியில் ஓடுகிற சத்தம், மரச்சுவர் விரலால் சறுக்கும் ஒலி, மெல்ல திறக்கும் கதவின் முறுக்கு. சிவா பயந்து போவதற்கு பதிலாக கேமராவை எழுப்பி ஒளிப்பதிவு செய்கிறார். ஆனால் அப்போது அவர் ஒரு நிழலை பார்க்கிறார். ஒரு பெண்மணியின் நிழல். சிவா சற்று நடுங்குகிறார். ஆனால் அதையும் படம் பிடிக்கிறார். அந்த நிழல் மெதுவாக கீழே வருகிறாள். வெள்ளை சட்டை, சிகப்பு துணி, ஏதோ தேடிக்கொண்டே இருப்பது போல. முகம் தெரியவில்லை. ஆனால் அந்த நிழலை காணும்போது ஒரு குளிர்ச்சியோடு கூடிய அதிர்ச்சி ஏற்படுகிறது. "நீ எது? யாரு இங்க இருக்க?" என்று அவர் சத்தமாக கேட்கிறார். பதில் இல்லை. ஆனால் திடீரென ஒரு கனமான சத்தத்துடன் கதவு அடைக்கப்படுகிறது. சன்னல்களில் இருந்த பரதை தானாகவே பறக்கிறது. அவர் வெளியே ஓட முயற்சிக்கிறார். ஆனால் கதவு திறக்கவில்லை. இதெல்லாம் ஏதோ கற்பனையா என நினைக்கும் போது மேல் மாடியிலிருந்து ஒரு பழைய டைப்ரைட்டிங் சத்தம் கேட்கிறது. அவர் மேலே செல்வதில் தயக்கம் இருக்கிறது. ஆனாலும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மேலே செல்வதை தீர்மானிக்கிறார். அங்கே ஒரு அறை திறந்திருக்கிறது. உள்ளே செல்லும் போது பல பழைய புகைப்படங்கள், புத்தகங்கள் மற்றும் ஒரு பெண்மணியின் படம் கிடைக்கிறது. அந்த படம் அவர் பார்த்த நிழலைப் போலவே உள்ளது. அந்த பெண் இந்த வீட்டில் இருந்த ஒரு ஆசிரியர். பல ஆண்டுகளுக்கு முன்னால் மாணவர்களால் பழி தூக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டாராம். அவர் ஆன்மா இன்னும் அந்த வீட்டில் அலைந்து கொண்டிருக்கிறாள் என்பது கிராமவாசிகளின் நம்பிக்கை. அந்த நிழல் மெல்ல சிவாவை அணுகி ஒரு புத்தகத்தை திருப்புகிறார். அந்த புத்தகத்தில் அந்த பெண் எழுதிய கடைசி கவிதை உள்ளது. "என் குரலும் மங்கியது, என் சுவாசமும் விலகியது, ஆனால் என் உணர்வுகள் இன்னும் நிழலாக அங்கங்கே அலைக்கின்றன." அதனை படித்தவுடன் அந்த நிழல் மெல்ல காற்றாக கலைந்து விடுகிறது. கதவு தானாகவே திறக்கிறது. சிவா வெளியே ஓடி வந்து விடுகிறார். இன்று அந்த வீடு இன்னும் அந்த கிராமத்தில் இருக்கிறது. ஆனால் யாரும் அதற்குள் செல்ல துணியவில்லை.